பழமை வாய்ந்த பொருட்களை பார்த்தாலே ஆச்சரியம்தான். அதிலும் மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள், எழுத்தாணிகள், அவர்கள் காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்களை பார்ப்பதில் அனைவருக்கும் ஒரு அலாதி பிரியம் ஏற்படும். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் பழங்கால பொருட்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் எப்படியாவது அதன் பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணமும் மனதில் தோன்றும். இந்த எண்ணங்களின் வெளிப்பாடாக காஞ்சிபுரத்தில் உள்ள தொல்லியல் ஆய்வாளர் ஜவஹர் பாபு என்பவர் கடந்த 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு பகுதியாக சென்று பல்வேறு நாடுகளை சேர்ந்த செப்பு காசுகள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் நாணயங்களை சேகரிக்கும் பணியை தொடங்கினார். பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நாணயங்கள், அச்சிடப்பட்ட ரூபாய் தாள்கள் மற்றும் அரசர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், வரலாற்று ஆவணங்களாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஓலைச்சுவடிகள், எழுத்தாணிகள் மற்றும் பழங்கால பூட்டுகள், கத்தி உள்ளிட்ட போர்க்கருவிகள், தொலைபேசி உள்ளிட்ட ஏராளமான பழமையான பொருட்களை சேகரித்தும் வைத்துள்ளார். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வரிகளுக்கு ஏற்ப பழமையின் அருமையை தற்போதைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகளை செய்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணம் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆகஸ்ட் 20ஆம் தேதியன்று நாணயங்களை காட்சிப்படுத்தினார். ஏராளமான மாணவர்கள் இந்த கண்காட்சியினை பார்வையிட்டு ஒவ்வொரு நாணயங்களை பற்றியும் குறிப்பெடுத்துக் கொண்டனர். இந்த கண்காட்சியில் ஒரே தாளில் 100 கோடி ரூபாய் நோட்டுகள் மற்றும் அந்த காலத்திலேயே மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஸ்லாமிய நாடுகளில் விநாயகர் உருவம் பொறிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் போன்றவை இடம்பெற்றன. எங்க பள்ளியில இன்னைக்கு சேர சோழ பாண்டியர்கள் பயன்படுத்தின நாணயங்கள், ஆயுதங்கள், ஓலைச்சுவடிகள் இதையெல்லாம் காட்சிக்கு வச்சிருக்காங்க. இதுவரை இதெல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. இதை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. நாணயங்கள், தாள்கள்லாம் வச்சிருக்காங்க. விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் இருக்கு. 100 கோடி மதிப்புள்ள தாள்கள்லாம் இங்க நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது குறித்து தொல்லியல் ஆய்வாளர் ஜவஹர் பாபு கூறுகையில், சிறு வயதில் இருந்தே நாணயங்களை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தன்னிடம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த பல்வேறு நாடுகளின் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் இருப்பதாகவும் கூறினார். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்சிப்படுத்தியதாகவும், தற்போதைய தலைமுறையினருக்கு நம் முந்தைய வரலாற்றை அறிய வைப்பதுமே தனது இலக்கு என்றும் கூறினார். ஸ்கூல்ல மன்னர் காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. பழங்காலத்து ரூபாய் நோட்டுகள், சேர பாண்டியர்கள் பொருட்கள், ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இங்க பார்க்கும்போது. எங்க ஆசிரியர் இது எல்லாத்தையும் நல்லா விளக்கி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் எங்களால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா எங்களுக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது போன்ற நாணயங்களை இதுவரை பார்த்ததில்லை என்றும், பலவிதமான நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் உள்ளதாகவும், இது படிப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கண்காட்சியை பார்வையிட்ட மாணவிகள் தெரிவித்தனர். மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் பாபு.